Okay, a long wire carries a steady current. It is bent into circle of 1 turns. அப்போ n equal to என்னதுங்க 1. And the magnetic field அதாவது B at the center of the coil is B. அதை Bன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? Bக்கு B is equal to center of the coilக்கு n mu naught I by 2R. சரி, இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை? 1. அதனால் 1 போட்டால் 1 தான், போடாட்டி 1 தான். இதை B1 வச்சுக்கலாம். அடுத்தது அதே ஒயர் தான், அதே லென்த் ஆஃப் த ஒயர் தான், எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கல. இட் இஸ் தென் பெண்ட் இன்டு எ சர்க்குலர் லூப் ஆஃப் n டர்ன்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டர்ன்ஸுக்கு பதிலாக அதே ஒயரை பயன்படுத்தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகும். ஆனால் அதோட ரேடியஸ் குறையும்ல, டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் குறையும்ல. அப்போ B2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ B2 என்னது? முந்தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1, அதில் 1 போட்டோம். ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n. அப்போ n mu naught என்னது? சேம் கரண்ட். அதில் பிரச்சனை இல்லை. 2. இப்போ வந்து R போடுவீங்களா, R டேஷ் போடுவீங்களா? R டேஷ். ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகும் போது ரேடியஸ் குறைஞ்சிரும்ல. சரி, இப்போ R டேஷ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் R என்னன்னு பார்த்துட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்களா? லென்த் ஆஃப் ஒயர், அதாவது லாங் ஒயர். ரெண்டு சுச்சுவேஷன்லேயும் அதே ஒயர் தான். சர்க்குலாக சுற்றினா அதுக்கு பேர் என்ன? பெரிமீட்டர்னு சொல்லுவீங்களா? அப்போ 2πr. ஃபஸ்ட்டு R n1. ஓகேங்களா? n1 எத்தனை? 1. நெக்ஸ்ட்டு n2πr டேஷ். ஏன்னா லென்த்துக்கு அதுதான். இங்கே n போடல, n தான் ஒன்றாச்சே, இங்கே n. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆர் டேஷ் வேணும். ஏன்னா இங்கே ஆர் டேஷ் தானே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரைட். 2π கேன்சல். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆர் மல்டிப்ளை இருக்கிறது n, இந்த சைடு வந்துடும். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ B2 ஈக்குவல் டு, ஓகேங்களா, B1 என்னன்னு வச்சுக்கலாம்? Bனே வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்ஷனில் B தானே இருக்குது. இவனோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இது B டேஷ்னு கூட வச்சுக்கோங்க, ஏன்னா ஆர் டேஷ்னு வச்சுருக்கீங்களா. அப்போ B டேஷ் ஈக்குவல் டு n mu naught I by 2 R டேஷ்க்கு என்னது? R by n. ஓகேங்களா? இப்போ எப்படி வரும்? இந்த n மேலே போயிருமா? அப்போ ஆல்ரெடி ஒரு n இருக்கா? n ஸ்கொயர் mu naught I by 2R. mu naught I by 2R யாரோடையது? B உடையது. அப்போ என்ன வரும்? n ஸ்கொயர் B. அப்போ n ஸ்கொயர் B. பொதுவாகவே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம் வந்து லென்த்தியாக இருக்கும், ஆனால் சொல்யூஷன் சிம்பிளாக இருக்கும். சமயத்தில் ஆப்ஷனை பார்த்தே கூட அடிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துங்க.